ஸோ இப்போ வந்து 6 முருகர் வந்து வருவாங்க. ஸோ அந்த 6 முருகர்ல எத்தன முருகர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். 1 முருகர், 2 முருகர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு முருகரும் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா 6 கண்டிப்பா. முருகருக்கான மெசேஜ் பார்க்கலாம். மேம், இப்ப 3வது கார்ட சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த முருகப்பெருமான் சொல்ற மெசேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன மேம்? ஸோ 3வது முருகர் சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, இவங்களுடைய உடன் பிறந்தோர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ அத இவங்க கேட்டும் கேட்காமலும் இந்த தருணத்துல அவங்க செய்யணும். அப்படி யாரும் இல்ல, எனக்கு வந்து எப்பவுமே ஒரு விரக்தி இருக்கு. எனக்கு கூட பிறந்தவங்க இல்ல. இருந்தா ஒரு ஒரு ஆறுதலுக்காவது இருந்திருப்பாங்களே! அப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு வந்து முருகர் தரக்கூடியது, "நீ என்ன ஒரு அண்ணனா, தம்பியா ஏத்துக்கோ. என்ன கடவுளா பார்க்காத. நான் உனக்கு கூட பிறந்த ஒரு அண்ணனா, தம்பியா இருக்கேன். உனக்கு எந்த சந்தோஷம், கவலை எதா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு." நான் அதாவது ஏதாவது ஒரு மனித ரூபத்துல இவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு ஆறுதல் கிடைக்கும். அது கண்டிப்பா முருகர் குடுக்குற ஒரு ஆறுதலா தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்த பாஸ் பண்றாரு. இது மட்டும் இல்லாம